தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா நிறைய படங்கள் தேக்கத்தில் நிற்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பல பேர் வந்து அழுகிறதுலாம் உங்களுக்கு கேட்கும் அந்த குரல்லாம். பட் ஆனால் இந்த படங்கள் ரீ ரிலீஸ் வரும்பொழுது தேட்டர்கள் ஃபுல்லாகிடுது. அப்படி இருக்கும்போது எங்கள் படம்லாம் வரமாட்டுது, ஏன் இதை நீங்கள் ஸ்டாப் பண்ண மாட்டீங்க நிறைய பேர் குரல் கொடுக்குறாங்க. அதாவது என்னென்னா சார், எதுவுமே வந்து ஒரு காலகட்டத்தில் ஒரு விஷயங்கள் நடக்கும். அந்த காலகட்டத்தில் நம்மளை வின் பண்ணிக்கிற மாதிரி விஷயங்களை நம்மளே செஞ்சு உடச்சி வந்தால் தான் உண்டு. இங்கே பாரதிராஜா சாருக்கும் மகேந்திரன் சாருக்கும் மணிரத்னம் சாருக்கும் சங்கர் சாருக்கும் எல்லாருக்குமே யாருமே வந்து ரெட் கார்பெட் போட்டு கூட்டு வரல. எஸ்ஜே சூர்யாவுக்கும் செல்வராகவனுக்கும் யாருக்குமே ரெட் கார்பெட் போட்டு வாங்கடா படம் எடுங்கன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வரல. நம்மளே உடச்சி வந்து அந்த இடத்துல தனக்கு ஒரு இடத்த பிடிச்சிக்கணும், அவ்வளோதான். சில நேரம் நம்மளுக்கே இடம் இல்லாமல் போயிருக்கு. இதே எஸ்ஜே சூர்யா 2008 2015 வரைக்கும் எங்கே இருந்தானே தெரியாமல் போயிடுச்சு. அப்படி ஒரு காலகட்டத்தை நானும் சந்திக்க வேண்டி வந்தது. ஒரு 7.5 சுற்றுற மாதிரி சுற்றிடுச்சு. அதுக்கு ஒன்றும் அதை நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ அந்த மாதிரி அப்போ சினிமா என்பது என்றைக்குமே நல்லாயிருக்கும். அந்த நல்லா இருக்கிற சினிமாவில் நாம் இருக்கோமான்னு பார்த்துக்கணும், அவ்வளோதான். உண்மையாகவே இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட 2000 ரிலீஸ் ஆன ஒரு குஷி இன்றைக்கி 2025 அதை பற்றி பேசிட்டு நம்ம உட்காந்துருக்கோம். இன்றைக்கி நம்மளும் லைம்லைட்டில் படம் பண்ணிகிட்டு இருக்கோன்றது இறைவனுக்கு நம்ம முதல்ல ஒரு நன்றியை சொல்லிவிட்டு, இன்னும் உத்வேகத்தோடு இதை குஷியை விட நான் சிறப்பாக இப்போ பண்ணிகிட்டு இருக்க கில்லரை பண்ணணுன்ற பயமும் ஒரு வேகமும் தான் வருதே ஒழிய மற்றபடி. ஸோ நீங்கள் கேட்ட கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னென்னா, அந்தந்த காலகட்டத்தில் நம்மளாக உடச்சி தான் வெளியே வரணும். யாரும் நம்மளை வாங்கன்னு சொல்லி கூப்பிடவே மாட்டாங்க. அதுதான் பாயிண்ட். ஸோ அதை தான் ஃபாலோ பண்ணிக்கணும் மற்றவங்கன்றது என்னோட ரிக்வெஸ்ட்.